பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில துருக்கி அதிபர் எர்டோகன் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதுல இஸ்ரேலுக்குள் நாங்களும் நுழைவோம் அப்படின்னு துருக்கி இஸ்ரேலுக்கு ஓபனா வார்னிங் கொடுத்திருக்கு. இஸ்ரேல் 3 வருஷத்துக்கு முன்னாடி காசா மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது. அக்டோபர் 7 ஹமாஸ் மீதும் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தியது. அதனை தொடர்ந்து உலக நாடுகள் பலவும் இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவித்தது. அந்த வகையில துருக்கியும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தது. இஸ்ரேலின் ஈரான் மீதான தாக்குதலையும் துருக்கி கண்டித்திருந்தது. இந்த சூழ்நிலையில துருக்கி அதிபர் எர்டோகன் நாட்டு மக்களிடையே பேசும்போது அவர், நாங்கள் எப்படி லிபியாவுக்குள் நுழைந்தோமோ அதே போல இஸ்ரேலுக்குள்ளேயும் நுழைவோம் அப்படின்னு எச்சரித்துள்ளார். நாம் ஒற்றுமையுடனும் வலிமையுடனும் இருந்திருந்தால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்திருக்க முடியாது. சர்வதேச அளவில் போர் நிறுத்த முயற்சிகளை தொடர்ந்து சீர்குலைக்கும் வேலைகளை இஸ்ரேல் செய்து வருகிறது. அப்சரா மசூதியை மூடுவது, கைதிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பது, லெபனான் சிரியா மீதான தாக்குதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நெருப்பு வலயத்திற்குள் தள்ளியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். நேட்டோவின் உறுப்பு நாடான துருக்கி அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டுள்ளது. அப்படிப்பட்ட துருக்கியின் விமர்சனம் உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலத்தில் லிபியா, அஜர்பைஜான் போன்ற நாடுகளின் உள்நாட்டு பிரச்சனைகளின் போது ஒரு தரப்புக்கு ஆதரவாக ட்ரோன்களை அனுப்பி வெற்றிகளை குவித்த வரலாறு உண்டு. அதே பாணியை இஸ்ரேல் பிரச்சனையிலும் துருக்கி பயன்படுத்தலாம் என்று இஸ்ரேல் அஞ்சுகிறது.